ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்கோட சிலபஸை தமிழில் பார்க்க போகிறோம். கூட்டுறவு வங்கியியல். ஸோ அதனோட டாபிக்ஸை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக்ஸோட ஹெட்லைன்ஸ் எல்லாம் படிக்கும்போதே இந்த இந்த வங்கியியலில் என்னென்ன வருது, ஒரு ஹெட்லைன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கியில் மொத்தம் 8 விதமான பேராகிராஃப் இருக்குது. ஸோ 8 விதமான டாப்பிக்கில் நம்ம எப்படி என்னென்ன வருது படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். வங்கியின் பொருள் மற்றும் வரையறை, வங்கியின் அமைப்பு, கூட்டுறவு வங்கி வரையறை, வகைகள், அம்சங்கள், மேலாண்மை வணிக வங்கிகள். கூட்டுறவு வங்கிகளுக்கும் வணிக வங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பிஸோட உள்ளூர் பகுதி வங்கிகளும் நிறுவன கடன் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறோம். வங்கியாளர் மற்றும் வங்கியை பற்றி படிக்கிறோம். வங்கிகளின் செயல்பாடுகளை இதில் படிக்கிறோம். வங்கியாளர் வாடிக்கையாளர் உறவு, வங்கிகளின் உற்பத்தி திறன், வங்கியின் சமூக அம்சம், வளர்ச்சி வங்கியின் கருத்துக்கள், இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேரால நம்ம படிக்க போகிறோம். ரெண்டாவது பேரால பார்த்திங்கன்னா வங்கி செயல்பாடுகள், வளங்களை திரட்டுதல், வைப்புகளின் வகைகள், பல்வேறுவற்றை ஏற்றுக்கொள்வது, பல்வேறு கணக்கு திறப்பு மற்றும் செயல்பாட்டிற்கான நடைமுறை, கணக்குகளின் வகைகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பல்வேறு வகைகள், இதற்கான ஆவணங்கள், பல்வேறு கடன்கள், வங்கிகளின் செயல்பாடுகள், அதை பார்க்க போகிறோம். விவசாயம், அதனுடன் தொடர்புடைய செயல்பாடுகள், சமூக வங்கி, இதெல்லாமே செகண்டில் வருது. மூணாவதுல பார்த்தீங்கன்னா வங்கிகளில் நிதி மேலாண்மை, சொத்துக்களின் மீதான செலவு மற்றும் வருவாய், செலவு மேலாண்மை, இடர் செலவு, இதர வருமானம், சராசரி வேலை நிதி, மொத்த வரம்பு, நிகர வரம்பு, வைப்புத் தொகையின் சராசரி செலவு. அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட். தேர்ட் பேராகிராஃபில் பிரேக் ஈவன் பாயிண்ட் வருது. ப்ரைம் லெண்டிங் ரேட் வருது. நல்ல கடன் மற்றும் முதலீட்டின் கோட்பாடுகள், லாபம், திட்டமிடல், கூட்டமைப்பு, முன்னேற்றங்கள், வணிக வங்கி, பணம் மேலாண்மை, இது எல்லாமே தேர்ட் பேராகிராஃபில் வருது. தவணை கடந்த நிலுவை நிர்வகித்தல், நிலுவைக்கான காரணங்கள் மற்றும் பரிகாரங்கள், மீட்பு நெறிமுறைகள், குழுவின் முக்கிய பரிந்துரைகள், செயல்படாத சொத்துக்கள், சொத்து வகைப்பாடு, வருமானம், அங்கீகாரம் மற்றும் வழங்குதல் விதிமுறைகள், மூலதன போதுமான அளவு விதிமுறைகள். தவணை கடந்த நிலுவையின் பொருள், மீனிங் அதை சொல்லணும். தவணை கடந்த ஓவர்டியூஸோட மீனிங் அது. நீட்டிக்கும் நேரத்தில் பாதுகாப்பான மாற்றங்களை உருவாக்குதல், நிதி சொத்துக்களின் பத்திரமாக்கல் மற்றும் மறுகட்டமைப்பு, மற்றும் செயலாளர் வட்டி, சர்ஃபேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் 2002 வந்திருக்கு. மற்றும் கடன் மீட்பு தீர்ப்பாயம், டிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 4வதுல வந்திருக்கு. 5வது மட்டும் மாற்றுமுறை ஆவணச்சட்டம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது 1881 கொண்டு வந்தாங்க. அதனோட முக்கியமான விதிகளை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். அது 5வதாக வருது நமக்கு. 6வது பெரிய டாபிக் அது. ஸோ நிறைய இருக்குது அதில் படிக்க வேண்டியது. பிஆர் சட்டம், இதில் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. பிஆர் சட்டம் 1949 முக்கியமான விதிகள், கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தும். 1966 அது கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொருந்திய விதிகளை பற்றி நம்ம அதில் படிப்போம். ஒழுங்குமுறை சிக்கல், பண மோசடி தடுப்பு சட்டத்தின் PAMLAC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஒய்சியின் முக்கியத்துவம், அடிப்படை குழுக்கள் 1, 2, 3, கூட்டுறவு வங்கிகளின் ஆய்வு, மேற்பார்வை, RBIயின் உத்தரவுகளின்படி கொள்கை வழிகாட்டுதல்களை வெளியிடுதல், பிரிவு 11 படி வங்கி ஒழுங்குமுறை மற்றும் குறைந்தபட்ச மூலதனம் பராமரிக்கப்படுதல். கேபிட்டல் நம்ம குறைந்தபட்ச மூலதனம் வங்கிகளில் பராமரிக்கணும். அந்த இதெல்லாம் இதில் வருது. அதனோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் படிப்போம். பண இருப்பு விகிதத்தை பராமரித்தல், CRR ரேட் என்னென்னு இந்த வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் தான் வந்திருக்கு. பராமரித்தல் பிரிவு 18, சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதத்தை பராமரித்தல் பிரிவு 24, இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸில் வருது. கடன்கள் மற்றும் முன்பணங்கள் மீதான கட்டுப்பாடு, முன்பணங்களை கட்டுப்படுத்தும் ரிசர்வ் வங்கியின் அதிகாரம், உரிமம், புதிய வணிக இடங்களை திறப்பது, கோரப்படாத வைப்புத் தொகைகளை திரும்பப் பெறுதல், மாதாந்திர வருமான கணக்குகள் மற்றும் இருப்பு நிலை, வருமானம் மற்றும் வெளியீடு, ஆய்வு, அபராதம், கூட்டுறவு வங்கிகள் நியமன விதிகள் 1985, பதிவு மற்றும் ஒப்புகை, வங்கி ஒழுங்குமுறை மற்றும் இதர விதிகள் மசோதா 2003, கூட்டுறவு வங்கிகளின் அவலநிலை சுற்றறிக்கைகள். இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் நமக்கு கவர் ஆகுது. எதுனா 6வது டாப்பிக்கு. இது ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்குது. 7வது வங்கியோட சேவைகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதில் ATM, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேகரிப்புகள், பணம் அனுப்புதல், ஏஜென்சி சேவைகள், நிர்வாக சேவைகள், அறங்காவலர் தீர்வு இல்லம், RTGS, நிகழ்நேர மொத்த தீர்வு, நெஃப்ட். ஸோ இந்த கொஸ்டினும் நமக்கு எக்ஸாமில் இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. எஃப்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எஃப்னா ஃபண்டு டிரான்ஸ்ஃபர், தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், ECS, டெபிட் மற்றும் கிரெடிட் காசோலை துண்டிப்பு, IFSC குறியீடு, இதெல்லாம் நம்ம 7வது டாப்பிக்கில் படிக்கிறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளின் ஆய்வு மற்றும் மேற்பார்வை, ரிசர்வ் வங்கியின் உத்தரவுகளின்படி கொள்கை வழிகாட்டுதல்களை வழங்குதல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வைஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த கூட்டுறவு வங்கியில்
உங்களுக்கு மொத்தம் 8 விதமான டாபிக்ஸ் இருக்குது. 8 விதமானத்தில் என்னென்ன டாபிக் ரிலேட்டடாக கேட்குறாங்க, இந்த எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ், அதில் மொத்தம் ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் இந்த சிலபஸில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சிலபஸோட டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஒரே ஒரு அக்கௌண்ட்ஸ் வீடியோ தமிழில் போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம கிளாஸஸ் வந்து நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. அடுத்தது சிசிபி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. அது கண்டிப்பாக அந்த பிப்ரவரியில் இல்லை ஜான்வரியிலே அவங்க கால்ஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.